வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. என்ன பண்ணுறது? எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? அப்படின்னுலாம் கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, என்னோட ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்லப் போறேன். எனக்கு இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும், ப்ளஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நான் நிறைய பேர்கிட்ட கேட்டதை வச்சும் நான் சொல்லப் போறேன். ஓகேவா? அதை தாண்டி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவைப்படுற கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? சில விஷயங்கள் வந்து இப்போ 10 விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 6 விஷயம் சூட்டபிளாக இருக்குது, ஓகே அப்படின்னா எடுத்துக்கணும். வேறு யாராவது ஒருத்தங்க பெட்டராக போடுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து எடுத்துக்கணும். ஓகே, நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, இன்டர்வியூவை நல்லா பண்ணணும். அதுதான் விஷயம். ஓகேவா? இன்டர்வியூவை நல்லா பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம குறைஞ்ச டைமில் வந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோமோ அதுதான் விஷயம். ஓகேவா? ஏன் அப்படின்னா வந்து இப்போ நான் போடுற வீடியோவே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, எல்லா டைப்பில் இருக்கிற கேட்டகரிக்கும் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, தியரிட்டிக்கலாக நல்லா படிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக வந்து நல்லா பேசுகிற திறமை இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூலேருந்து கேட்குற பேனல் மெம்பர்ஸ் கேட்குற விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் மேக்ஸிமமாக எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஓரளவு எல்லா ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து இந்த இதில் பேங்கிங்கில் எல்லா செக்டார்லேயுமே பேங்கிங்கில் இருக்கக்கூடிய எல்லா செக்டார்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்காவது நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். பேசிக்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம பேங்க்குக்கு தான் போகிறோம். கரெக்டாக? ஆப்டிடியூடில் நீங்கள் 100 மார்க் வாங்க, ரீசனிங்கில் 100 மார்க் வாங்க, 100% மார்க் வாங்க, இங்கிலீஷ்லேயும் வாங்க. ஆனால் எதுக்கு வேலைக்கு போகிறோம்? பேங்க்குக்கு வேலைக்கு போகிறோம். கரெக்டாக? அப்போ பேங்கிங் கொஞ்சமாவது வந்து நம்ம வந்து பேசிக்ஸாவது படித்து வச்சுருந்துருக்கணும். ஓகே, இது பற்றின நான் மைண்டில் என்னென்ன தோணுதோ அதை தான் சொல்ல போகிறேன். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சரின்னு படுற விஷயங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? முழுசாக கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறதும் கரெக்ட் அப்படின்னு நம்பிடக்கூடாது. ஓகே, மேக்ஸிமம் நான் வந்து ரியாலிட்டியை வச்சு தான் பேசணுன்ட்டு நான் இது பண்ணுவேன். பட் என்னதான் இருந்தாலும் நான் சொல்கிற விஷயங்களில் எது கரெக்டாக இருக்கோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும். மறுபடியும் அது டிஸ்க்ளைமர் அது ஒன்று நான் சொல்லிட வேண்டியது இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. ஓகே, அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த பேங்கிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு நான் இன்டர்வியூ போனது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒர்க்கு தேடினதில் வேலைக்கு போயிருக்கேன். ப்ளஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்டர்வியூ போயிருக்கேன். காலேஜில் வந்து நான் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூஸ் போயிருக்கேன். ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு வந்து இது வந்து எல்பிஓ, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். ஓகேங்களா? இந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு எதுக்காக நம்மளை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பேங்கிங் செக்டாரில் நடக்கக்கூடிய இப்போ எல்பிஓ வந்து ஏன் போஸ்டிங் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு 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 என்ன சொல்கிறது, கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கான ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் வந்து பிஓ போஸ்டிங் இருக்கும்போது எல்பிஓ போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த 2014க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு. பேங்க் ஜாப் அப்படின்னாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு ஒயிட் காலர் ஜாப். பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷர் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இருக்காது. ஜாலியாக போகலாம், வேலை செய்யலாம், வரலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த 2014க்கு அப்புறம் ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த ட்வின் பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா, ரகுராம் ராஜன் அவர் இருக்கார் இல்லையா, மிஸ்டர் ரகுராம் ராஜன், எக்ஸு ஆர்பிஐனோட கவர்னராக இருந்தவர். அவர் தான் வந்து அந்த இது என்பிஏவும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் அதுவும். ஓகே, அந்த ட்வின் பேலன்ஸ் ஷீட் நீங்கள் அதை அடித்து பாருங்கள், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இது ஆனதுக்கப்புறம் தான் அது கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வந்து பேங்கிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. கரெக்டாக? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க கவர்மெண்ட்டும் நம்ம வந்து சொல்லலாம். ரொம்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாரே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு காம்படிஷன் மைண்ட் செட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறத பண்ணணும். ஓகே, சப்போஸ் நீங்கள் பிஓவாக கிளியர் ஆகி நீங்கள் கர்நாடகாலேயோ இல்லை தெலுங்கானாலேயோ போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வந்து போடுறாங்க, ஒரு கிராமத்தில் போடுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழும் இங்கிலீஷும் தான் தெரிஞ்சிருக்கு. அங்கே பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பேசணும். ஓகேங்களா? கஸ்டமர்கிட்ட பேசணும், ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணணும். ஓகே, ஃபீல்டு ஒர்க்குங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஃபீல்டு ஒர்க்குங்கிறது இருக்கும். ஓகே, அது என்ன அப்படிங்கிறது நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பேசணும், கஸ்டமர்கிட்ட பேசணும்.
ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து ஏனோ தானோன்னு பேசி உங்களோட அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து உங்களுக்கு இது பிஸ்னஸ் இல்லை அப்படின்னாலும் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க முன்னாடியெல்லாம். இப்போல்லாம் கிடையாது. ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்கோட க்ரோத் அப்படிங்கிறதுமே வந்து அந்த மானிட்டர் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேங்க் வந்து இந்த வருஷம் இந்த குவார்ட்டரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படி இப்படி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸும் விட்டு கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அப்போது உங்களை அந்த பிரான்ச்சில் போடும்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 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 கிராமத்தில் போட்டாங்க அப்படின்னா அவங்க ஹோம் லோனோ இல்லை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லோன் செக்ஷன்லேயோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பேசி கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க பேசி புரிய வைக்கணும், ஓகேவா? புரிய வச்சா தான் பிஸ்னஸ் ஆகும். அவர் புரிஞ்சுட்டு போனவர் உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து இன்னொருத்தங்களை சொல்லி அவர் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ண வைப்பாங்க, உங்ககிட்டயே வந்து அப்ரோச் ஆக வைப்பாங்க. ஓகே, நம்ம சர்க்கிளே நடந்திருக்கு இல்லையா? யாராவது ஒருத்தவங்க வந்து ஹோம் லோனில் வந்து வீடு கட்டுறதுக்காக இல்லை லோன் வாங்கியிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, சரி அந்த பேங்க்லேயே பண்ணுங்கள், அவர் தங்கமானவருங்க, அவர் வந்து நல்லா பண்ணி தருவார், போங்க, நல்லா பேசுவார். சரி என்ன அப்படின்னா இப்போ கஸ்டமர் வர்றவங்கக்கிட்ட வந்து நல்லா பேசணும். அவர் நல்லா பேசுவாருங்க, அவர் நல்லா பண்ணி தருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து வாய் வார்த்தையில் வந்து இது வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது போகும். எல்லாத்தையுமே பார்க்கணுங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும். முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து திட்டுறதோ இந்த பரிதாபங்கள் வரும் இல்லையா, இதை சலானை தூக்கி வீசுறது, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அந்த மாதிரிலாம் பண்ணவும் முடியாது, ஓகேங்களா? அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வரல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் அப்படிங்கிறவங்களை வந்து நம்ம வந்து விடக்கூடாது, வெளியில் விடக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கணும். அப்புறம் வந்து ஸோ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வர வைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த எல்பிஓ அப்படிங்கிறது வந்து மெயின் ரீசன், ஓகேங்களா? பிஸ்னஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இது எல்பிஓ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகிரஃபியில் போடுறாங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து எம்எஸ்எம்இஸ் இருக்குது அப்படின்னா நிறைய பூம் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீஜன் வந்து இதுதான் பூம் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த இது எடுக்க முடியும். ஒவ்வொருத்தவங்களாம் பேசி 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 தான் வந்து இது பண்ண முடியும், வாங்க முடியும் பிஸ்னஸ் எல்லாம். ஸோ ஒன்றுமே தெரில, அவங்க கஸ்டமர் வந்தால் மட்டும்தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கேன், ஓகேவா? ஸோ அப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் நீங்கள் போய் உட்காந்து ஆன்சர் பண்ணும்போது ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு சில நேரங்களில் உங்களுக்கு ஆன்சர் தெரியாமையும் போகலாம், ஓகேங்களா? தெரியாமல் போகலாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஈவன் பேனல் மெம்பர்ஸுக்குமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார்ஸில் எல்லாமே தெரியும். சப்போஸ் நீங்கள் காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி அவங்க வந்து சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏன் வந்து அதை சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன, பதட்டப்படுறீங்களா, இல்லை அவங்க கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன் வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது சடனாக பண்ணுறீங்களா, இல்லை வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறீங்களா, எல்லாமே நோட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச 5 பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இல்லை 4 பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. மேபி ஒருத்தங்க வந்து இந்த சைக்கார்டிஸ்ட் சம்மந்தமான இது நோட் பண்ணுறவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்கிங்கில் எப்படின்னு தெரில, ஓகேங்களா? அது வந்து ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து நம்ம சைடில் இருந்து, ஓகேங்களா, அது வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ உங்களை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரியல் டைம் ஒரு சுச்சுவேஷன்ஸை கொடுத்து இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு, சப்போஸ் நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணியிருப்பீங்களா, ரியாக்ட் பண்ணியிருப்பீங்களா, இல்லை வந்து உங்களோட ஸ்டாண்ட் என்ன, இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இது நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும், நம்ம கவர்மெண்ட் பண்ணுறது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா பேங்கிங்கில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர் மேலே தப்பே இல்லை, சாரி அவர் மேலே வந்து தப்பே இருந்தாலும் உங்ககிட்ட வந்து உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து உங்களை சண்டை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் அப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களோட பதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஓகே, டிப்ளமேட்டிக்காகவும் இருக்கணும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா சஜஷன்ஸ் கொடுக்கலாம், சஜஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் வந்து கவர்மெண்ட்டோட எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இதை தான் பார்க்கணுமே தவிர
ஸோ இன்னொரு கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணி பேசுகிறதோ இல்லை வந்து இன்னொரு இப்போ ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்னொரு பேங்க்கை வச்சு கம்பேர் பண்ணி பேசும்போது நீங்கள் வந்து அந்த பேங்க் பெஸ்ட்டு தான், ஆனால் இந்த பேங்க் நான் பெஸ்ட் ஆகிறதுக்கு நான் என்னால் என்ன முடிஞ்சதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ரொம்ப எகெயின்ஸ்டாகவும் பேசிடக்கூடாது. ஒரு பேங்க்கை ஒரு சொல்லுவோம் இல்லையா, நம்மளை பெருசாக காட்டுங்கிறக்கா இன்னொருத்தனை மட்டம் தட்டி பேசுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் வரும். பேங்கிங்லேயே வச்சுக்கோங்களேன், தெரியாத கேள்விகள் கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்க, அப்போ கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலாம் அப்படின்னு போகும்போது அப்படியே அந்த டெப்த்து போக 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 உங்களுக்கு தெரியாத புரியாத ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுற இதே இருக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா போட்டு உழப்பி பதட்டமாகி கன்ஃபியூஸ் பண்ணி பேனல் மெம்பரை வந்து இரிட்டேட் பண்ண வச்சிடாதீங்க. தெரியலன்னா ஆமாம் சார் எனக்கு வந்து இது வந்து இதில் எனக்கு நாலேஜ் இல்லை, ஐ வில் அப்டேட் இட், இல்லைன்னா வந்து எனக்கு வந்து நான் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடணும். ஓகேங்களா? ஸோ இன்டைரக்டாக எனக்கு தெரியலன்னு சொன்ன மாதிரியாச்சு, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சு. ஓகே, நான் வந்து வில்லிங்காக இருக்கேன் கற்றுக்கிறதுக்கு, அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஆச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த சுச்சுவேஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, அது வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, உங்களோட அந்த யோசிக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுதான் கேட்பாங்க, பர்டிகுலராக இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் பேங்கிங் இதுவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேங்கிங்கில் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு வைங்களேன், ஓரளவுக்கு எனக்கு சம்மந்தமேலாம் பேங்கிங் கேட்காம சுத்தமாக பேங்கிங் கேட்கல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் ப்ராஜெக்ட் கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், என்னால் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கங்களேன், ஓரளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி அந்த இன்டர்வியூவை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போய் நம்ம சைடில் ஒரு பாசிட்டிவாக முடிக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் பேங்கிங் சைடில் கேட்குறாங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வேறு செக்டார்ஸ் நிறையா தெரிஞ்சிருக்கு, மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் வந்து பேங்கிங்க்கு ஓரளவு தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ஸ்மூத்தாக எப்படி கொண்டு போய் முடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, எல்லாமே வந்து ஸ்பூன் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களோட அந்த புரிதல் வந்து கொஞ்சம் இதில் வந்து ஹெல்ப் பண்ணும். அதை தாண்டி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுற அந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஸ்டமர் சப்போர்ட், ஓகேவா? ஸோ எவ்வளோ ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறதோ அது 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 அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இது பார்த்துக்க. ரொம்பவும் டெப்த்தாக போய் நம்ம வந்து நியாய சிகாமணி மாதிரியெல்லாம் நடந்துக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ வேறு ஏதோ சொல்லணும்னு மைண்டில் வந்துச்சு, மறந்துட்டேன். வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா இதுலேருந்துமே கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்காரு, அவருக்கு வந்து பெட்டராக பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா அவருக்கு தெரிஞ்சது. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏதாவது படத்தை பற்றி கேட்பாங்க. ஸோ கடைசி என்ன படம் பார்த்தீங்க, ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து வெறும் அந்த அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்கில் இருந்தாலே வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருவார். ஓகேங்களா? ஸோ ஆனால் உங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கீங்க, பட் ஆனால் உங்களால் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா தெரியாத ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கேட்டாங்க அப்படின்னா அதில் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் பேனல் மெம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்டார்ஸ் கேட்டுட்டு அதில் வந்து சுத்தமாக ஒரு 2-3 கேள்வி தெரியல அப்படின்னா அவங்க வேறு செக்டார்ஸ் தான் மூவ் ஆவாங்க. இல்லை அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் இதில் கொடுக்குற ஹாபீஸ், இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேமிலி சர்க்கிள், அதை வச்சு தான் வந்து போவாங்களே தவிர ரொம்ப வந்து உங்களையும் வந்து சங்கடப்படுத்துகிற மாதிரியே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், பேனல் மெம்பர்ஸுக்கும் தெரியும், வரப்போகிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஓகே, அப்போ எல்லா செக்டார்லேயுமே வந்து கரெக்டாக இருக்காங்களா, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட பேச்சு திறமை எப்படி இருக்குது, உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, ஸோ என் சைட்லேருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் தியரிஸ் வந்து படித்து வச்சுங்க. ஓகேவா? என்ன வேணால் படித்து வச்சுங்க, எல்லாமே படித்து வைங்க, அது உங்களோட வேலை, படிக்க வேண்டியது. ஸோ என் சைட்லேருந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ இன்டர்வியூ வந்து பயப்படாமல் போய் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பயப்படாமல் போய் பண்ணும்போது தான் உங்களோட பெஸ்ட் அப்படிங்கிறது வெளியே வரும். ஓகே, பயப்படாமல் போய் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக, ஓகே, ஸோ ஒரு 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 ஒர்க் பண்ணுற சீனியர்கிட்ட எந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறீங்களோ, பயம் இல்லாமல் பேசுகிறீங்களோ அந்த மாதிரி நினச்சிட்டு போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த இன்டர்வியூ அப்படின்னா அந்த கால் நடுங்கிறது, செமினார் அப்படின்னா மேலே ஸ்டேஜில் ஏறினா கால் நடுங்கிறது, அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்காதீங்க. ஈவன் நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலுமே வந்து உங்களோட இதை வந்து குறைச்சி விட்டுரும்.
ஓகேவா? பயப்படாதீங்க. ஓகே. போய் என்ன நடக்குமோ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துரணும். ஆனா ப்ரிப்பேர் ஆயிட்டு போகணும் அது வரைக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து அவங்க போடுற அவங்க சொல்ற கேட்குற கேள்வி வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம கையில இல்ல. ஆனா நம்ம பயப்படாம போய் இது பண்ணணும். ஓகேவா? ஸோ மத்தபடி இந்த ட்ரெஸ் கோட் எப்படி போடணும், இது என்ன பண்ணணும் அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஸோ என் சைடுல இருந்து சொல்ல வந்தது இதுதான். ஸோ ஃபினான்ஷியல் டெர்ம்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் கூட என்கிட்ட கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு தனியா வந்து உங்களுக்கு வீடியோவா சின்ன சின்ன ஷார்ட்ஸா கூட மேக் பண்ணி நான் போடுறேன். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது இருக்குது, வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் கூட நான் அப்பப்போ வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து இங்கிலீஷில் நடக்குமா இல்லை வந்து ரீஜனல் லாங்குவேஜில் நடக்குமான்னு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் அவங்க கேட்பாங்க. சப்போஸ் அவங்க ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்லேயே கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்களும் அவங்களுடைய வார்த்தைகளை வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அவங்க சைடில் இருந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே நம்ம சைடில் எதுவுமே குறை இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். ஓகே. எனக்கு தெரிஞ்சு எல்பிஓ அப்படின்னா தமிழில் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகே. இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தமிழில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதை பற்றின வேறு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ எனக்கும் வந்து ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒன்றும் தலையில் 102 கொம்பு முளைக்கல. ஸோ அதனால் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து எந்த ஸ்டேஜ்லையும் தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது தான். ஓகேவா? ஸோ அதனால் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பை பை.